Hello friends, welcome back to DIVISH Academy. நான் உங்கள் Anitharaj. வீட்ல இருந்தே ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க ஃப்ரீ டைமை பிசினஸா மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனல்ல tutorial videos and home based ideas பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்றுங்க. ஆமாம், நம்ம இன்னையிலேருந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலில். ஸோ ஒரு நாளும் மினிமம் 3 இருந்து மேக்ஸிமம் 5 ஸ்டிச்சஸ் வரைக்கும் வரும். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லை என்னோடய மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நீங்கள் கண்டினியூஸாக எல்லா கிளாஸஸும் அட்டன் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா ஷுவராக உங்களுக்கு நம்ம திவிஷ் அகாடமி சார்பாக சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இதை மெட்டீரியல் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். நம்மளோட ஃப்ரேம், அதுக்கப்புறம் த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டு, கிளாத்து, இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பஞ்சாக இருக்கும் நீடில், ஒரு செட்டாக வரும், அந்த நீடில் வாங்கிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் இப்போ பிளாஸ்டிக் ஃப்ரேம் கூட இருக்குது. உட்டன் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறவங்க கம்பல்சரி இது மேலே ஒரு கிளாத் வந்து சுற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வச்சுருக்க கிளாத்துக்கு எந்த டேமேஜும் வராது. அப்புறம் நம்மளோட த்ரெட் கட்டர் நான் இந்த இதில் சுற்றிருக்கேன் பாருங்கள். நம்மளோட இது வந்து ஆரி ஃப்ரேமில் நான் எப்போதுமே சுற்றி வச்சுருப்பேன். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சுற்றி வச்சா மட்டும்தான் நம்மளோட கிளாத்தை வந்து நம்ம செக்யூராக பண்ண முடியும். ஏன்னா நம்ம சில்க் காட்டன் ப்ளவுஸ், சில்க் ப்ளவுஸ்லலாம் நம்ம ஒர்க் வந்து பண்ணுவோம். பட் இது வந்து உட்டனாக இருக்கிறதுனால 2 இன்னர் ரிங்குக்கும் அவுட்டர் ரிங்குக்கும் நடுவில் கிளாத் வைக்கிறச்ச ஒரு ப்ளவுஸை வந்து முடிக்கிறதுக்கு 3-4 டேஸ் ஆச்சுன்னா அதில் கம்பல்சரி இந்த மாதிரி பேச்சஸ் மாதிரி வரும். ஸோ நம்ம நீடில், நான் இந்த நீடில் தான் சொன்னேன். நமக்கு தேவையான நீடில் வந்து நார்மல் சைஸில் உள்ள நீடிலே இப்போ போதும். ஏன்னா நம்ம பிகினிங்காக இருக்கிற ஸ்டிச்சஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நார்மல் நீடில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் எல்லா டைப் ஆஃப் நீடிலும் இருக்கும். ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் 30 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஹோல்சேலில் எடுத்தீங்க அப்படின்னா 25 ருபீஸ் தான். த்ரெட்டு கூட அப்படி தான், மேக்ஸிமம் 4 ருபீஸ் அவ்வளோதான். பட் இந்த ஒரு த்ரெட்டு வச்சு நம்ம நிறைய டிசைன் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த த்ரெட்டை வந்து நம்மளோட நீடிலில் உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே விடுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு த்ரெட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு இப்போ த்ரெட்டு வந்து ஒரு சைடு நம்ம நாட் போட்டால் போதும், ஒரு சைடு ஃப்ளோட்டிங்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு இதுலேயே 6 லைன்ஸ் ஆஃப் த்ரெட்டு வந்து இருக்கும் நம்மளோட காட்டன் த்ரெட்டில். ஸோ இதே மெத்தடை தான் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக நாட் போட்டுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம எப்போதும் போடுற நாட்டு தான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. 2x2 காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை வேஷ்டி, கவர்மெண்ட்டில் கொடுக்குற வேஷ்டி கூட யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாவே வரும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேமில் வந்து கிளாத்தை ஃபிட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பண்ண முடியும், ஈஸியான ஒரு மெத்தடும் கூட. ஸோ இந்த நம்பர் பற்றி சொல்லியே ஆகணும். நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேட்ஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கம்பல்சரி இந்த நம்பரை காமிச்சிங்க அப்படின்னா தான் எக்ஸாக்டாக உள்ள ஷேடை வந்து வாங்க முடியும். சின்ன வேரியேஷன்ஸ்லேயே நிறைய ஷேட்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த கோடு மட்டும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதும் நம்ம சில்க் த்ரெட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் காட்டன் த்ரெட்டுக்கும். ஸோ இதை தான் நான் சொன்னேன், இது இன்னர் ரிங், அது அவுட்டர் ரிங்னு. அவுட்டர் ரிங்கில் நம்மளுக்கு இந்த லூப் இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் த்ரெட் அந்த கிளாத்தெல்லாம் சுற்றிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு உடஞ்சி சில டைம் ஆகும். ஏன்னா இது வந்து உட்டன் ஃப்ரேம் அப்படின்றதுனால இதை செக்யூர் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம மெயினாக வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிறோம். ஈவன் உடஞ்சதில் கூட நம்ம க்ளூ அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எந்த டைம்லேயும் பிரிஞ்சு போகவே போகாது, நீட்டாக இருக்கும். இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். இதை கூட நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பார்க்க முடியும். அதையும் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போது ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட 100 days லேர்னிங் ப்ரோக்ராமோட வின்னர் வந்து ஃபாத்திமா. அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்து கொடுத்துட்டோம். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்படி கிடையாது. யார் அனுப்புகிறீங்களோ எல்லாருக்குமே நான் வந்து இ சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். நம்மளோட ரிஜிஸ்டர்ட் 1 இ சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் வேணாலும் நீங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாத்தை நல்லா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரம் மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து ஈவன் ஒரு ஸ்டோன் ஒட்டுறதா இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச். பேசிக் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச். இது மெயினாக வந்து நமக்கு கீழே அடியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதை மடக்கி வச்சு எட்ஜஸ்லலாம் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ரன்னிங் ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸி தான். எந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நீடில் உள்ளே விட்டு நம்ம ஒரு சின்ன கேப் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈவனாக அந்த லென்த்துக்கு வந்து நீட்டாக நமக்கு கிடச்சிரும். பட் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன கேப் விட்டு தான் நம்மளோட ஒர்க்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரன்னிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்ஸிமம் வந்து பார்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம அட் லாஸ்ட் முடிக்க போகிற ஸ்டேஜ் அப்படின்னா இந்த மாதிரி கீழே விட்டுட்டு பேக் சைடில் திருப்பி எப்போதும் போடுற மாதிரி நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ரன்னிங் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதையே கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம ஸ்கூல் டைம்லலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து கர்ச்சீஃபில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து எட்ஜஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுக்கிறச்ச யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம இதை முடிச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு. இதில் வந்து நம்மளுக்கு இப்போ கேப் விழுது இல்லையா, இந்த கேப்பே இல்லாமல் இப்போ நான் இந்த மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து 2 தடவை மடிச்சுட்டு இந்த இடங்களில் வந்து நம்ம இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் செயின். இந்த கேப்பே இல்லாமல் போடுறதுக்கு தான் பேக் செயின். ஏன்னா ஒரு லைன் இருக்குது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் திவிஷ் அகாடமி டி போட போகிறேன் அப்படின்னா எனக்கு அதில் கேப்பே இல்லாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த பேக் செயின் தான் யூஸ் பண்ணுவோம், பேக் ஸ்டிச். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியில் இருந்து ஏ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். B to A இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு அந்த கேப்பே இல்லாமல் நீட்டாக அந்த லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். B to A. ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீக் எண்டில் வந்து இதை வச்சு ஒரு சின்ன ஒர்க்கு, ஒரு சின்ன புட்டா ஒர்க்கு எப்படி போடணும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி மறக்காமல் என்னோடய ஃபோன் நம்பர் அப்படி இல்லை மெயில் ஐடிக்கு வந்து மறக்காமல் அனுப்பிவிடுங்க. ஸோ வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஆரி எம்ப்ராய்டரிலாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஈவன் நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னாலும் நம்மளோட ஓன் யூஸுக்காவது தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறத வச்சு அழகாக ஒரு டிசைன் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதே மாதிரி நம்மளோட திவிஷ் அகாடமியில் ஃபர்தராக வந்து ஒவ்வொரு கிளாஸஸாக போடலான்னு தான் இருக்கும். இது வந்து என்னோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி. ஸோ அதை நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ஸ்டிச்சஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anitharaj.